ஹாப்பி மண்டே, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக். ஹோப் இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னைக்கு டே நல்லா போகல அப்படின்னா நாளைக்கு சூப்பராக போகும். நவராத்திரி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அங்கங்கே மைக் செட் போட்டாங்க. ஸோ எனக்கு எடிட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே பர்ஃபெக்ட் டைமிங் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹியர் அண்ட் தேர் ஏதாவது நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஆஃப்டர் அ லாங் டேஸ், ஆல்மோஸ்ட் 1.5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் கிச்சன் பக்கமே போயிருக்கேன். 1.5 மாதமாக அப்படி என்னதாம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிஸ்ட் போட்டு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. லாஸ்ட்டாக ஜூலை 31 குக் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 2 என் அண்ணி ஃபேமிலியோட ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ 2 days ஃபுல்லாக இங்கே ரவுண்டிங்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் மாமா இந்தியா வந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போயிருந்தேன். அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் அடுத்த நாள் காலேஜ் போனேன். போயிட்டு பாதியிலே வந்துட்டேன். அன்னையிலேருந்து 1 வீக் எனக்கு ஹெல்த் ஓகேவா இல்லை. அதுக்கப்புறம் அண்ணாவோட கல்யாணத்துக்கு ஷாப்பிங், சென்னை போனது, அக்கா இந்தியா வந்தது, கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு நாங்கள்லாம் திருப்பி நாகர்கோவில் வந்தது, இடையில எனக்கு பர்த்டே, அக்காவோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு அக்காவுக்கு ஷாப்பிங், அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணது, அக்காவை கொண்டு போய் திருப்பி சென்னையில் ஏர்போர்ட்டில் விட்டது, திரும்பி வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணது, கட்டடிச்ச எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி எழுதி எடுத்தது, கன்னியாகுமரி திருப்பரப்பூர்னு ஃபுல் ரவுண்டிங். 2 days முன்னாடி தான் மாமாவை பேக் பண்ணி திருப்பியும் ஊருக்கு அனுப்பியிருக்கு. இந்த ஹெக்டிக்கான மந்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷூட் பண்ணேன். ஆனால் ஷூட் பண்ணதை எடிட் பண்ண டைமில், எடிட் பண்ணதை போஸ்ட் பண்ண டைமில் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கம்மிங் டு திஸ் வீடியோ, பெருசாக எதுவும் இல்லை. சிக்கனும் எக்கும் போட்டு பாஸ்தா ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்டே பண்ண வந்தப்போ இது செஞ்சு கொடுத்தேன். டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது.